இந்த இரண்டாவது பாசுரத்துல ஆண்டாள் பாவை நோன்பை மேற்கொள்ளும் தன்னோட தோழியரிடத்தில் என்ன எல்லாம் செய்யணும், எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாள். மனதையும் நாவையும் கட்டுப்படுத்தினால் தானாகவே எல்லாமே நமக்கு சரியாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறாள். இந்த பாசுரத்தை பாடினால் 107வது திருப்பதி அப்படின்னு நம்பப்படுகின்ற திருப்பார்கடலை நம்மால் அடைய முடியும். திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி பொய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த இரண்டாவது பாசுரத்துல ஆண்டாள் பாவை நோன்பை மேற்கொள்ளும் தன்னோட தோழியரிடத்தில் என்ன எல்லாம் செய்யணும், எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாள். மனதையும் நாவையும் கட்டுப்படுத்தினால் தானாகவே எல்லாமே நமக்கு சரியாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறாள். இந்த பாசுரத்தை பாடினால் 107வது திருப்பதி அப்படின்னு நம்பப்படுகின்ற திருப்பார்கடலை நம்மால் அடைய முடியும். திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள். இந்த உலகத்தில் வாழ்பவர்களே, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ. பாவை நம்ம மண்ணால் செய்த அந்த காத்யாயினி தேவியோட சிலையை வைத்துக்கொண்டு நம்ம பாவை நோன்பை தொடங்க வேண்டும். இந்த பாவை நோன்பை தொடங்குவதற்கு முன் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத ஆண்டாள் இந்த பாசுரத்தில் விரிவாக கூறுகின்றாள். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி. திருப்பார்கடல்ல யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் அந்த பரந்தாமனுடைய அடியை நாடி புகழை எப்போதும் பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. அதிகாலையில நாங்கள் நீராடுவோம், நெய் உண்ண மாட்டோம், பால் அருந்த மாட்டோம். ஏன்னா வாயை நாவை கட்டுப்படுத்தினால் நம்ம மனசு கட்டுப்படும். மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். அலங்காரத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், எங்களை அலங்கரித்து கொள்ள மாட்டோம். கண்ணுக்கு மை தீட்ட மாட்டோம், கூந்தலுக்கு மலரை சூட்ட மாட்டோம். இப்போ மனதையும் கட்டுப்படுத்தினால் அந்த மனதுல நமக்கு பகவான் எழுந்தருளுவார். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும். நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த செயல்களை எல்லாம் ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதும். தீய சொற்களை சொல்லாமல் இருப்போம். பகவான் மனசுக்குள்ள நிக்க வேண்டும் அப்படின்னா அந்த மனச முதல்ல சுத்தமாக்க வேண்டும். அதுக்குதான் ஆண்டாள் வாயையும் மனதையும் கட்டி போட சொல்கிறாள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பிச்சையையும் தானத்தையும் செய்ய வேண்டும். எப்பவுமே நம்ம பகவானோட சிந்தனையிலேயே வாழ வேண்டும் இந்த பாவை நோன்பை மேற்கொள்ளும் சமயத்தில் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பால் தன்னோட தோழியருக்கு உணர்த்துகிறாள். மாரெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். உய்வதற்கான, அதாவது பரந்தாமனோட திருவடியை அடைவதற்கான 6 வழிகளை பகவான் வரதராஜ பெருமாள் ராமானுஜரிடத்தில் திருக்கச்சி நம்பிகள் மூலம் அருளி செய்தார். அந்த 6 வழிகளையும் நம்ம தவறாமல் ஸ்ரத்தையாக கடைபிடித்து வாழ்ந்தால் நிச்சயமாக பகவானோட அந்த திருவடியை சரணம் அடைய முடியும் அப்படிங்கறத ஆண்டாள் இந்த பாசுரத்துல குறிப்பால் உணர்த்துகிறாள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையதுயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி
பாவாய்